ஒரு மனுஷனுக்கு 13 இயர்ஸ் ஜெயில் சென்டென்ஸ் கொடுத்துட்டு சரி நீ போய் உன் வேலையை பாரு உன் ஃபேமிலியோட இருன்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஆக்சுவலி இந்த இன்சிடென்ட் உண்மையாவே நடந்திருக்கு. 1999ல மிசோரிங்கிற ஊர்ல மைக்கேல் ஆண்டர்சன் 3 பர்கர் கிங் கடையோட மேனேஜரை கன் பாயிண்ட்ல மிரட்டி $2000 கொள்ளையடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் 2 monthsல கார் நம்பர் பிளேட் வச்சு போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அவரை $2000 கொள்ளையடிச்சதுக்காக அவருக்கு 13 இயர்ஸ் ஜெயில் தண்டனை கொடுத்துறாங்க. அவரை 10 மாசம் டெம்பரரி ஜெயில வச்சிருக்கும் போது அவர் எவ்வளவு அப்பீல் பண்ணி பாக்குறாரு. ஆனா அவரால் கேஸ் ஜெயிக்க முடியல. பட் கோர்ட் ஃபைல்ஸ்ல இருந்த எரரால அவர் ஆல்ரெடி ஜெயில இருந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ் இருந்திருக்கு. அதனால வெளியில வந்த ஆண்டர்சன் அவரோட லைஃபை நார்மலா லீட் பண்ணிட்டு வந்திருக்காரு. அவருக்கு மேரேஜ் ஆகி குழந்தையும் பிறந்திருக்கு. அவர் சக்சஸ்ஃபுல்லா ஒரு கம்பெனியும் ரன் பண்ணிட்டு வந்திருக்காரு. 13 வருஷம் கழிச்சு 2013 அப்போ அவரோட ஜெயில் தண்டனை முடிஞ்சு ரிலீஸ் பண்ணலான்னு போய் பாக்குறாங்க. அப்படி போய் பார்க்கும் போதுதான் தெரியுது அந்த ஜெயில அவர் இல்லைன்னு. இது தெரிஞ்ச போலீஸ் மைக்கேலை ஹவுஸ் அரெஸ்ட் பண்றாங்க. பட் இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆன ஜட்ஜ் என்ன சொல்றாங்கன்னா, அவர் ஒரு நல்ல ஃபாதராகவும் அவர் ஒரு நல்ல ஹஸ்பண்டாகவும் ஒரு நல்ல சிட்டிசனாகவும் இருந்திருக்காரு. அதனால அந்த ஹவுஸ் அரெஸ்ட்ல இருந்து அவரை ரிலீஸ் பண்றாங்க.